ரொம்ப ரிச்சான, ஈஸியான முறையில எப்படி ஆட்டுக்கால் பாயா செய்யலான்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காட்டப் போறேன். அதுக்காக ஆட்டுக்கால் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையானது 3 வெங்காயம் மீடியம் சைஸ்ல அதையும் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ்ல அதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி, 2 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது. ஒரு குக்கர் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஆட்டுக்காலை இதில் சேர்த்துக்கிறேன். அதோட ஒன்றா வெங்காயம் சேர்த்துக்கிறேன், தக்காளி சேர்த்துக்கிறேன், ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன், கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதியும் இதிலேயே சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு மசாலாக்களை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கறி மசாலா தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு எவ்வளவு எண்ணெய் சேர்ப்போமோ அந்த அளவுக்கு இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். ஒரு விசில் வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 6 விசில் வரணும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு சேர்க்குற தேங்காயை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். கசகசா 2 ஸ்பூன், 10 பாதாம், 10 முந்திரி. இதை ஒரு ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கொரகொரப்பு இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை நல்ல மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதில் இந்த கிரேவி எப்படி வெந்திருக்கு பாருங்கள். வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை விழுதை இதிலையே சேர்த்துக்கலாம். இதிலேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். நான் குக்கர் மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விடுறேன். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் பாருங்கள், இதோட கலரும் இதோடைய உண்மையாகவே ரொம்ப ஃப்ளேவர் நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருந்தது. இதை இட்லியோட சப்பாத்தியோட இதை சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.